أعوذ بالله من الشيطان الرجيم சபிக்கப்பட்ட ஷைத்தானை விட்டு அல்லாஹ்விடம் நான் பாதுகாப்பு தேடுகின்றேன். والذين اتخذوا مسجدا ضرارا وكفرا وتفريقا بين المؤمنين وإرصادا لمن حارب الله ورسوله من قبل وليحلفن إن أردنا إلا الحسنى والله يشهد إنهم لكاذبون. மேலும் அவர்களில் சிலர் ஒரு பள்ளிவாசலை உருவாக்கி இருக்கின்றார்கள். எதற்காகவெனில் சத்திய அழைப்பிற்கு ஊறு விளைவிக்க வேண்டும், அல்லாஹ்வுக்கு அடிபணிவதற்கு பதிலாக அவனை நிராகரிக்க வேண்டும், மேலும் நம்பிக்கையாளர்களுக்கு இடையே பிரிவினையை ஏற்படுத்த வேண்டும், மேலும் இதற்கு முன் அல்லாஹுவையும் அவனுடைய தூதரையும் எதிர்த்து கொண்டிருந்த ஒருவனுக்கு பதுங்குமிடமாக்க வேண்டும் என்பதற்காக. மேலும் நாங்கள் நன்மையை தவிர வேறெதனையும் நாடவில்லை என்று அவர்கள் சத்தியம் செய்து கூறுவார்கள். ஆனால் திண்ணமாக அவர்கள் பொய்யர்கள் என்பதற்கு அல்லாஹ் சாட்சி அளிக்கின்றான். لا تقم فيه أبدا لمسجد أسس على التقوى من أول يوم أحق أن تقوم فيه رجال يحبون أن يتطهروا والله يحب المطهرين. அப்படிப்பட்ட இடத்தில் நீர் ஒருபோதும் தொழ வேண்டாம். தொடக்க நாளிலிருந்து இறையச்சத்தின் அடிப்படையில் நிறுவப்பட்டிருக்கின்ற பள்ளிவாசல்தான் நீர் தொழுவதற்கு மிகவும் தகுதியானதாகும். தூய்மையுடன் வாழ விரும்பும் மனிதர்கள் அங்கு உள்ளனர். தூய்மையை மேற்கொள்பவர்களைத்தாம் அல்லாஹ்வும் நேசிக்கின்றான். أفمن أسس بنيانه على تقوى من الله ورضوان خير أمن أسس بنيانه على شفا جرف هار فانهار به في نار جهنم والله لا يهدي القوم الظالمين. இனி நீர் என்ன கருதுகின்றீர்? இறையச்சத்தையும் இறை உவப்பையும் அடிப்படையாக கொண்டு தம் கட்டடத்தை நிர்மாணித்தவர் சிறந்தவரா, அல்லது வெள்ளத்தால் அரிக்கப்பட்ட உறுதியற்ற ஓடைக்கரையின் மீது தனது கட்டடத்தை நிர்மாணித்து பிறகு அக்கட்டடத்துடன் சேர்ந்து தானும் நரக நெருப்பில் நேராக வந்து விழுந்து விட்டானே அவன் சிறந்தவனா? அக்கிரமம் இழைக்கும் இத்தகைய கூட்டத்தாருக்கு அல்லாஹ் நேர்வழி காட்டுவதில்லை. لا يزال بنيانهم الذي بنوا ريبة في قلوبهم إلا أن تقطع قلوبهم والله عليم حكيم. அவர்கள் எழுப்பிய இந்த கட்டடம் அவர்களின் உள்ளங்களில் என்றைக்கும் அமைதியின்மையை ஏற்படுத்திக் கொண்டிருக்கும். அவர்களின் உள்ளங்கள் நொறுங்கினாலே ஒழிய அந்த அமைதியின்மை நீங்குவதற்கு எவ்வழியும் இல்லை. அல்லாஹ் அனைத்தையும் தெரிந்தவனாகவும் நுண்ணறிவாளனாகவும் இருக்கின்றான்.